نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக அவனிடத்திலே நாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற துஆவை தன்னுடைய குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்த, குர்ஆனில் பதிவு செய்திருக்கக்கூடிய ரப்பனா எங்கள் இறைவா என்று ஆரம்பிக்கக்கூடிய துஆக்களை தொடர்ந்து ஃபஜ்ருனுடைய பயானிலே சுமார் ஒரு 1.5 வருட காலங்களாக அந்த 40 துஆக்களினுடைய அந்த மகத்துவங்களையும், அந்த 40 துஆக்கள் இறங்கியதனுடைய காரணங்களையும், அந்த 40 துஆக்களை என்ன நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் அருளினான் என்கின்ற தகவல்களையும் இந்த சுபூனுடைய பயானிலே இதுவரையிலும் அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்மால் முடிந்த வரையிலும் அதனுடைய விளக்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம், நாம் சொல்லி இருக்கிறோம். எதை நாம் சொன்னோமோ, எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் தொழுகை என்கின்ற தலைப்பின் கீழ் தொழுகையினுடைய அவசியங்கள் என்ன, தொழுகையினுடைய முக்கிய நிலைகள் என்ன, தொழுகையினுடைய சட்டங்கள் என்ன, ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, வாஜிபான தொழுகை என்று அந்த தொழுகையினுடைய அந்த நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இந்த சுபூனுடைய பயானில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்றான். நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தொழுகுங்கிறான். ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தொழுகுங்கள், ஈமான் கொண்டவர்களே தொழுகையை கொண்டு என்னிடத்துல நீங்கள் உதவி தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி வரான். அல்லாஹ்விடத்துல நாம உதவி தேடுவதனுடைய ஒரு பெரிய ஒரு ரொம்ப இலகுவான சுலபமான ஒரு பாலம் அப்படின்னு சொன்னா அது தொழுகை தான். ஒருத்தர் அல்லாஹ்ட்ட உதவி கேட்கிறாரு, அந்த உதவியை அல்லாஹ் அவருக்கு விரைவா செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டாருன்னா அவர் தொழுகை என்று சொல்லக்கூடிய பாலத்துல நடந்தா போதும் அல்லாஹ் அவருக்கு உதவி செஞ்சிருவான். அது பெரிய ஒரு ஆயுதம், ஒரு அல்லாஹுவை நம் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த தொழுகை என்பது. சாதாரணமானது அல்ல. ஒரு அடியான் 2 ரக்காத்து அல்லாஹ்விற்காக வேண்டி எந்த காரணமும் இல்லை, அல்லாஹ்வுக்காக நான் தொழுகிறேன் என்கின்ற அடிப்படையில ஒரு 2 ரக்காத்து அவன் தொழுதான் அப்படின்னு சொன்னா போதும் அல்லாஹ் அவனுடைய பார்வையை இந்த அடியானின் பக்கம் திருப்புறான். அல்லாஹ் திரும்பி பார்க்கிறதுக்கு இது ஒரு காரணமா அமையுது. இந்த உலகத்துல பணம், பதவி, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் திரும்பி பார்க்கணும்னா நம்ம என்னென்னமோ செய்ய வேண்டியது இருக்கு. சாதாரணமா ஒரு கலெக்டர் வர்றாரு, அவர் நம்மளை திரும்பி பார்க்க வச்சிட முடியுமானா முடியாது. பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நம்மளால திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை திரும்பி பார்ப்பதற்கு தொழுகை இருந்துச்சுன்னா போதும், அவர் தொழுகையாளியா இருந்தா போதும், அவர் தொழுதால் போதும் அல்லாஹ் திரும்பி பார்ப்பான். அந்த அடியானை அல்லாஹ் பார்க்கிறான் என்பதாக தொழுகையினுடைய விஷயங்களுடைய சிறப்புகளை நம்மளால பார்க்க முடியும். அதுல அல்லாஹ் சொல்றான் இன்ன ஸலாத்த, இந்த இடத்துல அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான், சாதாரணமா சொல்லல. ஸலாத்த தொழுகையாகிறது, தனுகா உங்களை தடுக்கிறது, மானக்கேடான அருவருப்பான விஷயங்களை விட்டு உங்களை தொழுகை தடுக்குதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாம அல்லாஹ் என்ன சொல்றான்னா இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பதா அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக தொழுகை உங்களை மானக்கேடான அருவருப்பான விஷயங்களை விட்டு தொழுகை உங்களை தடுக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ முதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முதல் அவசியமானது எந்த நிலையிலையுமே மானம், மரியாதை, கண்ணியங்களை இழந்து போயிடக்கூடாது. அதைத்தான் நம்ம நினைப்போம். யாரா இருந்தாலும் அதைத்தான் நினைப்பான். ஒரு திருடன் கூட என்ன நினைப்பான், தான் திருடனது தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். ஒரு மது அருந்தக்கூடியவன் என்ன நினைப்பான், தான் மது அருந்தியது தெரியக்கூடாதுன்னு நினைப்பான்.
ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் கூட தான் விபச்சாரம் செஞ்சு தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். நாம தான் விபச்சாரம் செய்யறோமே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சா நமக்கு என்னன்னு சொல்லி அவன் என்ன செய்ய மாட்டான். தன்னை பற்றிய அந்த ஒரு தவறான அந்த செயல் தன்னிடத்தில் இருக்கிறத பகிரங்கப்படுத்த மாட்டான். என்ன காரணம்னா அது மானக்கேடான விஷயம், அது அருவருப்பான விஷயம். அது மக்களுக்கு மத்தியில தெரிஞ்சிருச்சுன்னா தனக்கு மானம் மரியாதை எல்லாம் போயிடுமேங்கக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்படும். அதே போல ஒரு திருடன் தன்னை ஒரு திருடனாக என்ன செஞ்சுக்க மாட்டான், எந்த இடத்துலையும் காட்ட மாட்டான். மாட்டிக்கிட்டாலும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, அதுல இருந்து பொய் சொல்றதுக்கு என்ன வழிங்கிறத பார்ப்பான். என்ன காரணம்னு சொன்னா அது மானக்கேடான அருவருப்பான செயல். இந்த உலகத்திலேயே நாம வாழ்வதற்கு ரொம்ப நமக்கு தேவைப்படுவது உயிருக்கு பின்னாடி, உயிர் உடல்ல இருக்குது, உயிர் போயிடுச்சுன்னா ஜனாசா, உயிருக்கு பின்னாடி நமக்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னு சொன்னா கண்ணியமும் மரியாதையும் நமக்கு தேவைப்படுது. இந்த கண்ணியமும் மரியாதையும் எங்க அல்லாஹ் கொடுக்குறான்? நாம் சம்பாதிக்கக்கூடிய சொத்து சொகம், நம்முடைய குடும்பம், நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பொருளாதாரம், பணம், காசு, இதுலெல்லாம் மரியாதை கிடையாது. பணம் காசு உள்ளவர்லாம் இன்னைக்கு மரியாதையா கண்ணியமா இருக்கிறாங்களான்னு சொன்னா கிடையாது. பணம் காசு இல்லாதவெல்லாம் மரியாதை கண்ணியமா இல்லாம போயிடுச்சாங்கிறதும் கிடையாது. கண்ணியம் மரியாதைங்கிறது குடும்பத்துல இருக்குதா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் கண்ணியத்தையும் மரியாதையையும் எங்க வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா தொழுகையில தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனாலதான் சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன சலாத்த, நிச்சயமாக தொழுகையாகிறது, தனுகா, உங்களை தடுக்குது, மானக்கேடான அருவருப்பான காரியங்களை விட்டு தொழுகை உங்களை தடுக்கிறது என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. கண்ணியமிக்க சகோதரர்களே, தொழுகை நம்மை நேர்வழிப்படுத்தும், தொழுகை நமக்கு கண்ணியத்தை கொடுக்கும். தொழுகை இருந்தால் அல்லாஹ் நம்மை எல்லா விதமான மானக்கேடான அருவருப்பான அசிங்கமான எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை, அந்த தொழுகை நம்மளை பாதுகாக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த தொழுகையினுடைய முதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகைக்காண்டி ஒருத்தர் கிளம்புறாருல, தொழுகைக்காக வேண்டி ஒருத்தர் வீட்டுல இருந்து கிளம்புறாரு. அவர் இன்னும் தொழுகலாம் இல்லை, ஆனா வீட்டுல இருந்து அவர் கிளம்பும் போது அவருடைய நியத்து தொழுகை என்கின்ற ஒரு நியத்து இருக்குது. பள்ளியில பாங்க சொல்றாங்க, ஏதோ ஒரு வக்துக்காக வேண்டி அவர் வீட்டுல இருந்து கிளம்புறார். அவர் கிளம்புறது தொழுகைக்காக வேண்டி. அங்க ஆரம்பிக்கக்கூடிய நன்மை, அவர் பள்ளிவாசலுக்கு வந்து அவர் ஒழு செஞ்சுட்டு அவர் திரும்பி பள்ளி ஒழு செஞ்சுட்டு பள்ளி உள்ள வந்து அமர்ந்து அவர் சுண்ண தொழுதுட்டு அந்த ஃபர்லான தொழுகைக்காக வேண்டி அவர் காத்திருக்கிறார்ல ஒரு கொஞ்ச நேரம், ஒரு குறைவான நேரம். சகோதரர்களே, அந்த நேரம் சாதாரணமான நேரம் அல்ல. தொழுகைக்காண்டி இவர் காத்திருக்கிறாரு, அந்த நேரம் சாதாரணமான நேரம் அல்ல. அந்த நேரத்தினுடைய நன்மையும் மதிப்பையும் நம்ம இங்க புரிஞ்சு இங்க விளங்க முடியாது. மறுமையில அல்லாஹ் அதுக்கு ஒரு பிரதிபலனா ஒண்ணு கொடுப்பான். மறுமையில அல்லாஹ் அதுக்கு ஒரு நன்மையை கொடுப்பானே, அப்ப நடப்போம், இந்த ஒரு செயலுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையை நமக்கு வழங்குறான், அந்த ஒரு செயலுக்கு